ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆரி கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் ஜட பின் வச்சு எப்படி ஒரு ஸ்லீவை டிசைன் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து பெண்டன்ட் ஒர்க்லாம் பண்ணுறவங்க நம்ம லக்ஷ்மி பெண்டன்ட் அப்புறம் லக்ஷ்மி காயின்ஸ் இந்த மாதிரி வச்சு தான் நம்ம ஷாப்ஸ்லேயும் நமக்கு அப்படி தான் கிடைக்கும். ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி ஜட பின் எடுத்திருக்கேன். இந்த ஜட பின் வச்சு நான் எப்படிலாம் டிசைன் பண்ணேன்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்லீவில் கீழே ஒரு 2 to 3 லைன்ஸ் எப்பவும் போல் ஜரி த்ரெட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் லைன் வந்து 3 mm ரவுண்ட் பீட், அதுக்கப்புறம் ஒரு லைன் ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் ஒரு லைன் 3 mm ரவுண்ட் பீட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கிளிப் ஸ்டோனுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வந்து நம்ம நார்மல் நீடில் வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை ஆரி நீடில் வச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஆரி நீடில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆரி நீடில் எடுத்து அந்த ஸ்டோனை வந்து அந்த பேக் சைடில் இருந்தது இல்லையா, அந்த ஹோல் கிட்ட நம்ம த்ரெட் எடுத்து நார்மலாக எப்பவும் போல் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் நார்மல் நீடில் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் கர்தானா பீட்ஸ் வந்து ஒரு 5 லைன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு லைன்ஸ்லேயும் 3 பீட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2 பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு லைன் கொடுத்து அங்கே என்னாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி 5 லைன் நம்ம போட்டுக்கலாம். இப்போது இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கர்தானா பீட்ஸை சுற்றிலையும் நான் வந்து ஜர்தோசி கொடுக்க போகிறேன். இந்த ஜர்தோசியை இந்த மாதிரி நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த கர்தானா பீட்ஸை வந்து சுற்றி அதோட ஷேப்லேயே வந்து இந்த ஜர்தோசியை ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து ஒரு 1/2 inch கேப்பில் தான் நான் பண்ணியிருக்கேன். எல்லாமே இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் மேலே இந்த கர்வ் லைன்ஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 6 கர்வ் லைன்ஸ் போட்டிருக்கேன். அதில் ஒரு லைன் விட்டு ஒரு லைனில் என்ன பண்ணியிருக்கேன்னா, த்ரெட்டை வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அதை அப்படியே வந்து அதுக்கு மேலேயே வந்து நார்மலாக சிவிங் த்ரெட் வச்சு நான் ஸ்டிச்சஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போது அந்த த்ரெட் மேலே தான் நம்ம இந்த கர்தானா லோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது எப்படி கொடுக்கணுன்னா, ஒரு 4 to 5 பீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. கர்தானா பீட்ஸு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு மேலேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க நீடிலில். அந்த த்ரெட்லேருந்து ஒரு 4 to 5 பீட்ஸ் நீங்கள் கொடுத்து கீழ்ப்பக்கமாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் இந்த மாதிரி த்ரெட் எடுத்து அதில் இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணி கீழே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போங்க. மேலே எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு குட்டி லாக் போட்டு அங்கேருந்து மறுபடியும் லோட் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த கர்வ் லைன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அந்த கர்வ்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக வர மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 4 to 5 பீட்ஸ் எடுக்கிறோன்னா இந்த கர்வ் லைன்ஸ் முடிகிற வரைக்கும் அதே மாதிரி தான் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு கீழே நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லைன்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னா, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் 3 mm ரவுண்ட் பீட், கொஞ்சம் சம்கீஸ், அதுக்கப்புறம் வந்து கர்தானா பீட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் பீட் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த கிளிப் ஸ்டோனை தான் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். கீழே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதும் இதே தான். இந்த மாதிரி பேக் சைடில் ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு மற்ற பீட்ஸையும் இது கூடயே நம்ம கொடுக்க போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 3 mm ரவுண்ட் பீட் ஒன்று கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கர்தானா பீட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கர்தானா பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சமிக்கி வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீழே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே த்ரெட் எடுத்துகிட்டு நடுவில் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்து அந்த த்ரெட்டை மறுபடியும் அந்த சமிக்கி மேலேயே வச்சு லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கர்தானா பீட் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி கண்டினியூஸாக இந்த ரவுண்ட் பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த கர்தானா பீட்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி இந்த கர்வ் லைன் ஃபுல்லாகவே நம்ம போட்டதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கீழே நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த ஸ்லீவோட கீழ் சைடில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருந்த இந்த ஃப்ளவரை தான் வந்து மேலே இப்போ நான் காமிச்ச இடத்துலையும் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி வந்து ஜர்தோசி எடுத்து இந்த மாதிரி கையினால் கொஞ்சம் அந்த ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் இழுத்துக்கோங்க. அப்போ நம்ம எந்த டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு அந்த அந்த ஸ்ப்ரிங் வந்து கரெக்டாக நம்ம வளைஞ்சு கொடுக்கும். தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் பண்ண கரெக்டாக இருக்குமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று கட் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். அதே சைஸில் மற்ற எல்லாமே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க.
கட் பண்ணிவிட்டு மேல் பக்கமும் இதே மாதிரி அந்த ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு 5 லைன்ஸ் வந்து அந்த கர்தானா பீட்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம கீழே என்ன பண்ணமோ அதே தான் 5 லைன்ஸ் கொடுத்துட்டு அதை சுற்றி இந்த மாதிரி ஜர்தோசி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஜர்தோசியை அந்த கர்தானாவோட ஷேப்கே கொண்டு போனீங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு கரெக்டான சைஸில் வந்துடும். இது எல்லாமே நான் வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஜர்தோசி ஒர்க்லாம் நீங்கள் பண்ணும்போது நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி ஜர்தோசியை கொஞ்சம் அது கொஞ்சம் வந்து இழுத்து லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி லூஸ் பண்ணும்பொழுது தான் நமக்கு இந்த மாதிரி அந்த வளைவுல எல்லாம் திரும்பும் பொழுது அந்த ஜர்தோசி வந்து கரெக்டாக அந்த வளைவில் வந்து உட்காரும். அப்போது வந்து நமக்கு ஒர்க் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக இந்த ஜர்தோசி வந்து ஃபுல்லாக நம்ம அந்த கர்தானாவை சுற்றி போட்டு நான் லாஸ்ட்டாக ஒரு எண்ணாட் போட்டு இதை முடிச்சிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவரும் நம்ம பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 ஃப்ளவரோட ஷேப் தான். இந்த மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த ஃப்ளவருக்கு மேலே ஒரு லைன் வந்து கர்தானா பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே தான் இந்த மாதிரி 1/2 ஃப்ளவர் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போது இந்த மாதிரி லோட் பண்ணி நம்ம எப்படி ஜர்தோசி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் ஒர்க் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ளவரை சுற்றி நம்ம ஜரி த்ரெட் கொடுத்து செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அவுட்டரில் இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம ஒரு லைன் வந்து நம்ம அந்த ஃப்ளவரோட அவுட்டர் ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஜர்தோசி வந்து அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பெட்டலோட ஸ்டார்டிங்கில் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஜர்தோசி வச்சு இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே தான் வந்து நம்ம ஜர்தோசியை வந்து பண்ண போகிறோம். அப்போது வந்து நமக்கு ஒரு எம்போஸ்டு லுக் கிடைக்கும். இந்த மாதிரி த்ரெட்டை மேலேருந்து எடுத்து ஜர்தோசி கொடுத்து கீழ்ப்பக்கமாக நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டை பக்கத்துலேயே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மறுபடியும் ஒன்று எடுத்து அந்த த்ரெட்டில் விட்டு மேல் பக்கமாக நம்ம குத்தி அந்த பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அந்த த்ரெட்டில் இன்னொரு ஜர்தோசி வச்சு நம்ம அதே மாதிரி கீழ் சைடு பண்ண போகிறோம். இதே மாதிரி கண்டினியூஸாக இதே மாதிரி பண்ணுங்கள். அந்த பெட்டல்ஸில் எந்த அளவுக்கு நம்ம ஜர்தோசி பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஜர்தோசி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ நல்லா பாருங்கள், மேலேருந்து த்ரெட் எடுத்து அதுக்குள்ளே ஜர்தோசி கொடுத்து கீழே ஸ்டிச் பண்ணி பக்கத்துலேயே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட் எடுக்கிறேன். எடுத்துட்டு அதில் மறுபடியும் ஒரு ஜர்தோசி கொடுத்து அதை மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே மாதிரி மேல் பக்கம் ஸ்டிச் பண்ணி நம்ம ஜர்தோசி கொடுத்ததுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டை மேலே எடுக்கிறேன். எடுத்துட்டு அகைன் இன்னொரு ஜர்தோசி எடுத்து அந்த த்ரெட்டுக்குள்ளே கொடுத்து கீழ்ப்பக்கம் வந்து நம்ம மறுபடியும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு நார்மல் நீடில் எடுத்திருக்கேன், கை ஊசி தான் எடுத்திருக்கேன். இதில் என்ன பண்ணணும்னா, நம்மளோட சாரியோட கலரில் சில்க் த்ரெட் எடுத்து ஒரு 5 to 6 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து கீழே நம்ம எப்பவும் போல் நாட் பண்ணிக்கோங்க. நாட் பண்ணிவிட்டு இதை நார்மலாக நம்ம பண்ணும்பொழுது நமக்கு நிறைய சிக்கு விழும் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த த்ரெட்டை மேல் பக்கம் இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு அதை இப்படி நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் நமக்கு எப்படி கிடைக்கும்னா, எம்ப்ராய்டரி த்ரெட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நமக்கு எல்லாமே இந்த த்ரெட்டு வந்து பிரியாமல் சேர்ந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நமக்கு ஒர்க் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ளவருக்குள்ளே நம்ம ரிங் நாட்ஸ் போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணால், த்ரெட்டை வெளியே எடுத்து த்ரெட்டை இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நீடில் ரைட் ஹேண்டில் எடுத்து இந்த மாதிரி 2 சுற்று இந்த மாதிரி சுற்றி நம்ம எங்கேருந்து த்ரெட்டை எடுத்தோமோ அங்கேயே மறுபடியும் இந்த நீடில் குத்தி நமக்கு அந்த ரிங் நாட் வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். நம்ம மேலே தெரியுது இல்லையா, அந்த ஊசியில் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து நமக்கு சைஸ் வந்து அதுதான் நம்ம கரெக்டாக பிடிக்க வேண்டிய சைஸ்க்கு அதை கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டு அந்த நீடில் கீழே குத்தி நம்ம இழுத்துடலாம். இந்த மாதிரி குத்தி கீழே இழுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இழுங்க. நீங்கள் ஒரே அடியாக இழுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து சிக்காயிடும். அப்புறம் போட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். பொறுமையாக இழுங்க. இந்த மாதிரி கட்டை விரலை ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த த்ரெட்டை விடும்போது நமக்கு கரெக்டான ஷேப்பில் கிடச்சிரும். இப்போ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு ரைட் ஹேண்டில் நீடில் 2 சுற்று சுற்றி எங்கேருந்து த்ரெட்டை எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி நீடில் உள்ளே குத்திட்டு லெஃப்ட் ஹேண்டில் இந்த த்ரெட்டை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான சைஸில் அந்த ரிங்கை நம்ம வச்சுட்டு இந்த நீடில் அப்படியே உள்ளே குத்தி நம்ம கீழே எடுத்துடலாம்.
மாதிரி கட்டை விரல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த த்ரெட்டை விடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்ட் ஷேப் கிடச்சிரும். இந்த மாதிரி அந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து கொஞ்சம் அழகாக கிடைக்கும். ஆரம்பத்தில் இதை பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம். ஆனால் இதோட ஃபினிஷிங் லுக் வந்து கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரிங் நாட்ஸாக நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு உள்ளேயும் நம்ம அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். செகண்ட் லைன் நம்ம ரிங் நாட்ஸ் கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்குதுன்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டு இப்போ 2 ரிங் நாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 ரிங் நாட்ஸுக்கு சென்டரில் வர மாதிரி இன்னொரு ரிங் நாட் நம்ம வந்து போட போகிறோம். இப்போ பாருங்கள், கீழே இந்த மாதிரி மறுபடியும் நீடில் எடுத்து நம்ம ஃபஸ்ட் லைன் எப்படி பண்ணமோ அதே மாதிரி கீழே ஒரு சின்ன லைனில் செகண்ட் லைன் நம்ம கொடுக்க போகிறோம். 2 ரிங்குக்கு சென்டரில் ஒரு ரிங் வரணும். அந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்து முடிச்சுட்டு இப்போ இதுக்கு சென்டரில் ஒரு ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பீட் நீடில் த்ரெட்டு வந்து கோர்த்து இந்த மாதிரி அதோட அந்த ஃப்ளவரோட சென்டர்லேருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோனுக்குள்ளே அந்த நீடில் விட்டு கரெக்டாக நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் சென்டரில் கரெக்டாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நல்லா டைட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ளவர்ஸ்லேயும் இந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஜடப்பின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஜடப்பின் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வாங்கியிருந்த ஜடப்பின் வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகுது நான் வாங்கி. அது அப்படியே தான் இருந்தது. வேறு எதுக்குமே யூஸ் ஆகலை. அதனால தான் அதை வச்சு நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் பண்ணணும்னு நினச்சேன். இதை வந்து இந்த மாதிரி 3 இடத்துலையும் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த ஜடப்பின் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பேக் சைடில் இந்த மாதிரி ஹூக் இருக்கும் இல்லையா, அந்த ஜடையில் மாட்டுற மாதிரி ஹூக் இருக்கும் இல்லையா, அந்த ஹூக்கோடு நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. ஸ்டிச் பண்ணால் ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். அதுக்காக அந்த ஹூக்கை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நான் பார்த்த இந்த ஸ்லீவ் டிசைனில் எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கு இல்லையா, ஜர்தோசி வச்சு ஃப்ளவர் பண்ணியிருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இந்த சென்டர்லேயே வரும். அதுக்கு பதிலாக தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி பீட் நீடில் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டில் இந்த மாதிரி த்ரெட்டில் நாட் போட்டுக்கலாம் எப்பவும் போல். இப்போது நான் ஆல்ரெடி இதுக்காக நான் எடுத்து வச்சுருந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதுக்காக நான் வேறு கிளாத்தில் இது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை மட்டும் சொல்கிறேன். பேக் சைடில் இருக்கிற இந்த பின்னை அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீடில் இந்த மாதிரி எடுத்து அந்த ஹோல்ஸ் வழியாக கீழே விட்டு அதே மாதிரி நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேலே அந்த ஹெட்டில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே இந்த ரவுண்டில் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறதை பாருங்கள். இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துல ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா க்ரிப்பாக நிற்கும். இப்போ நெக்ஸ்ட்டு கீழே இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதே டிசைனை மேலே இந்த இடத்துலையும் அதுக்கு மேலே இந்த இடத்துலையும் நம்ம போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் நமக்கு ஸ்லீவுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. இப்போ பாருங்கள், ரொம்பவே அழகான ஒரு ஸ்லீவ் டிசைன் நமக்கு கிடச்சிருக்கு. நார்மலாக இந்த ஜர்தோசி வச்சே சென்டர்லேயும் நம்ம ஃப்ளவர் பண்ணியிருந்தா கூட இந்த ஸ்லீவ் அந்தளவுக்கு அழகாக இருந்திருக்காது. இந்த பின் வச்சு ஒர்க் பண்ணும்போது ஒரு கிராண்ட் லுக் நமக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்லீவ் டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு என்னென்ன டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் இப்படி தான் இருந்தது. இதுக்கு அடுத்த வர வீடியோ வந்து இதோட நெக் டிசைன் போட நான் ட்ரை பண்ணுறேன். பட் நெக் டிசைன் போடும்பொழுது நான் வீடியோஸ் எடுக்க முடியல. அதுக்காக எப்படி போட்டிருக்கேன்றதை மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் ஆரி கிளாஸஸ் எடுக்கலான்னு இருக்கேன். ஆன்லைன் கிளாஸஸா இல்லை டைரக்ட் கிளாஸஸான்னு இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணல. பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன். இப்போ இதோட நெக் டிசைன் பார்க்கலாம். நெக் டிசைனுமே ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். பட் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.